இன்னொரு கட்சியை 5 ஆண்டுகளுக்கு அமரச் செய்வது, பிறகு அந்த கட்சியை தோற்கடித்து மற்ற கட்சியை 5 ஆண்டுகள் ஆளச் செய்வது, இது தொடர்ந்து 60 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் ஆட்சியின் முறை மாறுகிறதா? அதே நிர்வாகம்தான், ஒரே கட்சி ஆட்சி முறை போலதான். இவர்கள் வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அவர்கள் வந்தாலும் சாராயம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் இலவச அறிவிப்புகள் தான், இவர்கள் வந்தாலும் இலவசம்தான், இவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு தருவார்கள், அவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு தருவார்கள். இதில் என்ன மாறுதல் இருக்கிறது? எது வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள், எது வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள்? 1000 ரூபாய் இந்த 5 ஆண்டுகள் கொடுத்தார்கள் பெண்களுக்கு, அடுத்து வந்தால் 2000 கொடுக்கிறோம் என்கிறார்கள். இதுதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி. ஒரு நல்ல ஆட்சி என்பது தன் நாட்டு குடிகள் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கணும். 1000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 30 ரூபா, 2000னா 60 ரூபா. 60 ரூபாய் கூட ஈட்டிக்கொள்ள முடியாத, சம்பாதித்து கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையின் நிலையில் நாட்டு பெண்களை வைப்பது எவ்வளவு இழிவு! அடிப்படை தேவைதான் ஒரு மாவரைக்கிற இயந்திரம், மசாலா அரைக்கிற இயந்திரம், பிள்ளைகளுக்கு மடிக்கணினி, ஒரு குளிர்சாதன பெட்டி, இதெல்லாம் அடிப்படை தேவைதான். இதை வாங்கிக் கொள்ளக்கூட முடியாத ஒரு வறுமை நிலை, ஒரு வருவாய் இல்லாத நிலையில் தன் நாட்டு மக்களை எல்லாம் வைத்திருப்பது எப்படிப்பட்ட ஆட்சி முறை?